இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தெல்லிப்பளை பகுதியில் அமைஞ்சிருக்கிற தெல்லிப்பளை சந்தியில் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தெல்லிப்பளை பகுதியில் 12 பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த தெல்லிப்பளை சந்தியிலிருந்து அந்த காணிக்கு போகிற வீதியை நாங்கள் முதல்ல பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 12 பரப்பு காணியும் தான் யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை பகுதியில் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் இந்த காணி எந்த பகுதியில் விற்பனைக்காக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால், தெல்லிப்பளை வீமன்காமம் பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 12 பரப்பு காணியும் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதான வீதி, அதாவது கேகேஎஸ் வீதியிலிருந்து 800 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி இருக்குது. பிரதான கேகேஎஸ் வீதியிலிருந்து இந்த காணிக்குரிய தூரம் 800 மீட்டர் தூரம். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணியின் 4 புறங்களும் தூண் போடப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கான்கிரீட் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது. இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை, வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை.
தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த 12 பரப்பு காணியை நீங்கள் மொத்தமாக மட்டும்தான் வாங்கிக்கொள்ள முடியும், பிரித்து வாங்கிக்கொள்ள முடியாது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்கு நிற்கிற பயன்தரு மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 25க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் இந்த காணிக்கு நிற்கிது. வேறு எந்த மரங்களுமே இந்த காணிக்கு கிடையாது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்குரிய விலை முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு பரப்பு காணிக்குரிய விலை 15 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக 12 பரப்பு காணி இருக்குது. யாராவது தேவை மொத்தமாக எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாக வாங்கும் பொழுது விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாகத்தான் இருக்குது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணியை பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும், அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பீமன்காமம் பகுதியில் இருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக்கொள்ள முடியும், பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையென்றால் இந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்கள் வீடுகள் காணிகளை விற்பனை செய்ய போகிறீங்கன்னா இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய வீடுகள் காணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற வீடுகள் காணிகளில் ஏதாவது வீடுகள் காணிகளை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடுகள் காணிகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், ஆவணங்கள், சட்ட ரீதியான ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். நீங்களோ அல்ல சட்டத்திறனியூடாகவோ வாங்குறதுக்கு முன்னாடி சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்ய அவதானமாக இருங்க. இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன். இந்த காணி சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.